எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் 3 இண்டிகேட்டர். ஸோ மெர்ஜ் 3 இண்டிகேட்டர்ன்றது என்னென்னா நம்ம ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டர்ஸில் நம்மளால் 3 இண்டிகேட்டருக்கு மேலே ஆட் பண்ண முடியாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடைய விசிபிலிட்டியை வந்து ஹைட் பண்ணிட்டேன். ஸோ இது கூட வந்து நான் இன்னொரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறேன். நான் வந்து இந்த 24 ஹவர் வால்யூம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஸோ 3 இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். மோர் இண்டிகேட்டர்ஸ் மோர் ட்ரேடிங் பாசிபிலிட்டிஸ்னு கொடுத்து அவன் வந்து ஒரு 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 கொடுத்துருக்கான். பேசிக் 3 அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு கரண்ட் பிளான் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றான். 3 இண்டிகேட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போகணுன்னா நீங்கள் வந்து பைசா கட்டணும். லைக் இப்போ உங்களுக்கு வந்து 5 இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரோ 5 நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். 10 இண்டிகேட்டர் வேணும்னா ப்ரோ ப்ளஸ் அப்படின்றத நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். 25 வாங்கணும்னா நீங்கள் ப்ரீமியம் ஆட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து பண்ணியிருக்கான். ஸோ நம்ம வந்து எப்படி நம்ம அட்லீஸ்ட் இந்த ப்ரோ ப்ளஸ் லெவலில் இருக்காது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது 3 இண்டிகேட்டரை மர்ஜ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது எப்படி நம்ம மர்ஜ் பண்ணுறது, எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ். ஒன்று வந்து வேர்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் ஒரு வெர்ஷன் எழுதியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2 இருக்குது, வெர்ஷன் 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, ஓகேங்களா? 5 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அந்த வெர்ஷன் வந்து சேமாக இருக்கணும். இப்போ 2 இண்டிகேட்டர் எடுக்கிறோன்னா அந்த 2 இண்டிகேட்டரும் ஒரே வெர்ஷனில் எழுதியிருக்கணும். அப்போ தான் நமக்கு எரர் வராது. ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா ஓவர்லேன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஒரு இண்டிகேட்டர் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து ஒரு இண்டிகேட்டர் எடுக்கிறேன். நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த இண்டிகேட்டர் இருக்கட்டும், ஏடிஆர் இண்டிகேட்டர் இருக்கட்டும், நான் ஒரு இண்டிகேட்டர் எடுக்கிறேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ட்ரெண்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. சூப்பர் ட்ரெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இதோடைய கோடை செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த கோடு இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கோடு வெளியே வந்துடும். பார்த்தீங்களா? கோடு வந்துருச்சா? ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ஓவர்லே இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னா ஓவர்லே ட்ரூன்னு போடும்போது உங்களுக்கு இந்த சார்ட் இருக்குல்ல, இந்த சார்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் வந்து அப்பியர் ஆகும். இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றது காட்டுறாங்க பார்த்தீங்களா? ஸோ இது வந்து எங்கே விழுது? சார்ட் மேலே விழுது, ஓகேங்களா? அது பேர் தான் ஓவர்லே. அந்த ஓவர்லே வேரியபிளுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா ட்ரூ, ஓகேங்களா? ஓவர்லே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா சார்ட் மேலே உள்ளாது, கீழே விழும். இப்போ இதை பார்ப்போமா? இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஓவர்லே அப்படின்றது வந்து கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அப்போ டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக ஓவர்லே ஃபால்ஸ்னு எடுத்துக்கும். இருக்கான்னு பார்ப்போம் இந்த கோடில். பாருங்க, ஓவர்லே இல்லை பார்த்தீங்களா? இந்த இண்டிகேட்டரில் ஓவர்லேயே காணும். ஸோ அப்போ இட் மீன்ஸ் என்னென்னா ஓவர்லே இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தா இந்த சார்ட், இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட் இருக்குல்ல, இதுக்கு மேலேயே உங்களுக்கு விழுந்துடும். ஓவர்லே வந்து கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி விழுந்துடும். சைடில் தனியாக ஒரு ஸ்க்ரீனில் விண்டோவில் வந்து இது விழுந்துருவேன். ஸோ இவ்வளோ தான் வந்து இதில் பாயிண்ட். ஸோ 2 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ஓவர்லே இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, ஓவர்லே இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ், ஓகேங்களா? அடுத்தது குரூப்பிங், ஓகேங்களா? குரூப்பிங்லாம் என்னென்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம 3 இண்டிகேட்டர் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி இதனுடைய இன்புட்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இன்புட் வந்து மொத்தமாக இருக்கும், 3 இண்டிகேட்டருக்கும் சேர்த்து இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி குரூப் பண்ணுறது அதையும் பார்ப்போம். ஸோ அப்போது இந்த குரூப் பண்ணிவிட்டு அந்த குரூப்புக்கு வந்து ஒரு டைட்டில் கொடுத்துருணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குது. எந்தெந்த இண்டிகேட்டருக்கு நம்ம என்னென்ன டைட்டில் கொடுக்கணுன்ற, என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கணுன்றதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த குரூப் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ அப்போ 3 விஷயம் இன்றைக்கி பார்க்க போகிறது. மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் சேமாக இருக்கணும், ஓவர்லேயும் சேமாக இருக்கணும், அப்புறம் குரூப்பிங் பண்ணணும். ஓவர்லே சேமாக இருக்கணுன்றதான் ஒன்றும் இல்லை. நீங்கள் 3 இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறீங்கன்னா எல்லா இண்டிகேட்டர்லையுமே ஓவர்லே இஸ் ஈக்குவல் டு ட்ரூ இருக்கணும், இல்லை ஓவர்லே இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக மெர்ஜ் ஆகும், இல்லைன்னா எரர் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா
நம்ம மெர்ஜ் பண்ண போகிற இண்டிகேட்டர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸான 3 இண்டிகேட்டர் மெர்ஜ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து போலிங்கர் பேண்ட். ஸோ ஒன்று போலிங்கர் பேண்ட் நம்ம இது பண்ண போகிறோம், மெர்ஜ் பண்ண போகிறோம். ரெண்டாவது சூப்பர் ட்ரெண்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட்ஸ். பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கும். இந்த 3 இண்டிகேட்டர் தான் நம்ம வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம். ஏன்னா இது 3 இண்டிகேட்டர் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுற எக்ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா? அதாவது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களாம் இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போது நேராக நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். போயிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லா இண்டிகேட்டர்ஸையும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இண்டிகேட்டரில் போயிட்டு 3 இண்டிகேட்டர் எடுப்போம். என்ன இண்டிகேட்டர் தான் சொன்னேன்? போலிங்கர் பேண்ட். ஸோ போலிங்கர் பேண்ட்ஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதை எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து காமன் இண்டிகேட்டர். ஓகேங்களா? எல்லா ப்ரோக்கரேஜ்லேயும் வர்ற இண்டிகேட்டர் போலிங்கர் பேண்ட்ஸ். மற்ற இதையும் எடுக்கக்கூடாது. ஓகே, போலிங்கர் பேண்ட்ஸ் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த இண்டிகேட்டர் வந்து நம்ம எடுக்க போகிற இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன்? சூப்பர் ட்ரெண்ட். சூப்பர் ட்ரெண்ட். ஓகே, டெக்னிக்கல்ஸ் வருது, அந்த சூப்பர் ட்ரெண்ட் எடுத்துக்கோங்க. சூப்பர் ட்ரெண்ட் முடிஞ்சுதா? அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன்? பிவோட் பாயிண்ட்ஸ். பிவோட் இந்த பியூர் பாயிண்ட் ஸ்டாண்டர்டுன்றது பார்த்தீங்கன்னா அதுதான் எடுக்கணும். அதான் வந்து டெக்னிக்கல்ஸ்குள்ளே வர்றது காமனாக இருக்குது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 3 இண்டிகேட்டர் நம்ம எடுத்துட்டோமா? ஸோ எடுத்துட்டு நம்ம இந்த 3 இண்டிகேட்டர் பற்றி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். நம்ம போன வீடியோஸ் கொடுத்துருக்கோம். பியூர் பாயிண்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை வேணால் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நம்ம மெர்ஜ் பண்ணுற மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பாருங்க, இந்த மூலிகை பேங்க் கோட் எடுத்துக்கலாம். கோட் எடுத்துட்டு அதை என்ன பண்ணுங்க, அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா இதில் போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து நம்ம ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த இண்டிகேட்டர் நேம் நம்ம கொடுக்கணும். என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் டைட்டில் போலிங்கர் பேண்ட் ப்ளஸ் சூப்பர் ட்ரெண்ட் ப்ளஸ் எதை ஆட் பண்ண போகிறோம்? பியூர் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இதுலேயும் இந்த டைட்டில்லையும் நீங்கள் மாற்றிக்கோங்க. போலிங்கர் பேண்ட் ப்ளஸ் சூப்பர் ட்ரெண்ட் ப்ளஸ் பிவோட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஓவர்லே ட்ரூவாக இருக்குது, டைம் ஃப்ரேம் இருக்குது, அப்புறம் டைம் ஃப்ரேம் கேப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்தாச்சு நமக்கு. ஓகேங்களா? ஓகே, முடிஞ்சுது. இப்போது இந்த இதை எடுத்தாச்சு. இந்த இதை நம்ம பண்ணியாச்சு. ஒரு இதை எடுத்துட்டோம் நம்ம. இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்தது சூப்பர் ட்ரெண்ட் பார்ப்போம். நான் என்ன சொன்ன முக்கியமானது, ஓவர்லே 3க்கும் ட்ரூவாக இருக்கணும். இந்த வெர்ஷன் பார்த்தீங்களா 3க்குமே சேமாக இருக்கணும். 3 இண்டிகேட்டருக்குமே சேமாக இருக்கணும். சூப்பர் ட்ரெண்ட் இருப்போம். சூப்பர் ட்ரெண்ட் போவோம். இந்த சூப்பர் ட்ரெண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பர் ட்ரெண்டில் வெர்ஷன் 5 கரெக்டாக இருக்குது, ஓவர்லேயும் ட்ரூவாக இருக்குது. அப்போ நம்ம இதை மெர்ஜ் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட் லைனை விட்டுறணும். இந்த செகண்ட் லைனில் இருந்து தான் நீங்கள் காப்பி பண்ணணும். நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி ஸோ இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்மளுடைய பிவோட் பாயிண்ட். ஸோ பிவோட் பாயிண்ட் ஆட் பண்ணிட்டோம்ல, சாரி. ஸோ இதில் வந்து அந்த கோட் எடுத்துக்கோங்க, சோர்ஸ் கோட் எடுத்துக்கோங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. வெர்ஷன் 5 தான் இருக்குது. இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஓவர்லே ட்ரூவாக தான் இருக்குது. அப்போ இதையும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லைனை விட்டுருணும், செகண்ட் லைன்லேருந்து காப்பி பண்ணணும். ஸோ காப்பி பண்ணி ஸோ பெரிய கோடாக இருக்குது இந்த பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்டில். காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு லைனை விட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போது முடிஞ்சுது. நான் என்ன சொன்னேன், ஒரு கோட்லேயும் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் லைனை விட்டுட்டு எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குரூப் பண்ணணும். ஓகேங்களா? லாஸ்ட் ஸ்டெப்பை நம்ம குரூப் பண்ணணும். ஸோ இந்த இன்புட்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இன்புட் இருக்கிற இடத்துல தான் நம்ம குரூப் பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்புட். இப்போ இன்புட் நிறைய இருக்குது. இதில் முதல்ல ஒரு இன்புட் இருக்குல்ல, அந்த இன்புட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கமா போட்டுக்கோங்க. கமா போட்டுட்டு குரூப்புன்னு போட்டு வித்தின் த ப்ராக்கெட் நீங்கள் அந்த இண்டிகேட்டருடைய பேர் போட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலிங்கர் பேண்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் டைட்டில் என்ன தெரியுமா கொடுக்கணும், போலிங்கர் பேண்ட் இன்புட்னு கொடுத்துக்கோங்க. பேண்ட்ஸ் இன்புட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி
இது தான் இருக்குது, இந்த இன்புட் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து கமா குரூப் பண்ணுங்க, குரூப் குரூப் என்ன போடணும் நம்ம, குரூப் வந்து இது வந்து சூப்பர் ட்ரெண்ட், சூப்பர் ட்ரெண்ட் இன்புட் அப்படின்னு கொடுக்கலாம். சரிங்களா? இது வந்து விதின் த கோட்ஸ் இருக்கும், பார்ப்போம். வந்து இந்த கோட்ஸில் இருக்கணும். ஸோ முக்கியமானது என்னென்னா, ஐ திங்க் ஈக்குவல் டு வரும்னு நினைக்கிறேன். சாரி, ஈக்குவல் டு வரும், ஈக்குவல் டு வரும். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. ஸோ இது வரைக்கும் தான் அடுத்த நம்ம சூப்பர் ட்ரெண்டோடைய கோடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இதாக இருக்கு பாருங்க, இந்த இன்புட் ஸ்ட்ரிங் இருக்கா, இதில் நீங்கள் குரூப் பண்ணிடணும். என்ன பண்ணணும்னா குரூப் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் வந்து இது வந்து pivot பாயிண்ட் இன்புட் அப்படின்னு போட்டு கோடை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ முடிஞ்சுதா? ஸோ குரூப் பண்ணியாச்சு நம்ம. இப்போ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி என்ன பண்ணுறோம், நேராக இந்த ஓப்பன்னு இருக்கா, ஓப்பனில் போயிட்டு மை ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரி, ஓப்பனில் போயிட்டு சாரி, ஓப்பனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் வந்து ஒரு புதுசு இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நேம் எடுத்துக்கோங்க. நேம் எடுத்து மை ஸ்கிரிப்ட் இல்லைன்னா வந்து மர்ஜ் இண்டிகேட்டர் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. பேர் கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் ஆகிடுச்சிங்களா? மர்ஜ் சேவ் ஆகிடுச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் இதை டெலிட் பண்ணி இருக்கிற என்ன இண்டிகேட்டரை டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கோடு நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களோ அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா சேவ் கொடுக்கணும். சேவ் ஆகிடுச்சுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து சேவ் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. சேவ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆட் டு சார்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோலியர் பேண்ட் இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது, அது கூட உங்களுக்கு பிவோட் பாயிண்ட்ஸும் சேர்ந்து இருக்குது. ஸோ எந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எந்த டைம் ஃப்ரேம் மாற்றினாலும் உங்களுக்கு அழகாக வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி வந்து இதை ஓடிட்டுருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா இதில் வந்து நம்ம இந்த செட்டிங்ஸை செக் பண்ணுவோம். செட்டிங்ஸை செக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா போலிகே பேண்ட் இன்புட்ஸ்க்கு குரூப் ஆயிருக்கா, சூப்பர் ட்ரெண்டுக்கு குரூப் ஆகிடுச்சா, பிவோட் பாயிண்ட்ஸுக்கு தனியாக குரூப் ஆகிடுச்சா. ஸோ இதான் இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ 3 நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன 3 இண்டிகேட்டர் இருக்குது. இது கூட நம்ம என்ன பண்ணலான்னா இன்னும் நம்ம 2 இண்டிகேட்டர் ஆட் பண்ணலாம். இப்போ நான் டெக்னிக்கல்ஸில் போயிட்டு நான் ஒரு வால்யூம் இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு வால்யூம்னா அது ஆட் ஆகுது பாருங்கள். ஸோ 3 + 1 4 இண்டிகேட்டர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சரி வேறு ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் நான் சொல்கிறேன். இப்போ லெட்ஸே ஆர்எஸ்ஐ ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்எஸ்ஐ ஆட் பண்ணுறேன்னா ஆர்எஸ்ஐ இது ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள். ஸோ 5 இண்டிகேட்டர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரீயாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3, 4, 5 இண்டிகேட்டர் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இதில் உள்ள ஒரு அட்வான்டேஜ். ஓகே. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் கோட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன். என்ன சொல்யூஷன்னா நீங்கள் நேராக என்ன பண்ணணுன்னா உங்களுடைய இது சொல்கிறேன் அருண் சிஸ்டம் வெப்சைட் போய்க்கோங்க. அருண் சிஸ்டம் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ட்ரேடிங்னு ஒரு லிங்க் ஒரு மெனு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு போய்க்கோங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும். அதில் வந்து நான் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துருப்பேன். இது பாருங்கள், நான் மெர்ஜ் போலிங்கர் பேண்ட் சூப்பர் ட்ரெண்ட் பியூர் பாயிண்ட் இண்டிகேட்டர் 3 கொடுத்துருக்கேன்னா 3 அந்த கோடை வந்து நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் அந்த வீடியோவில் இப்போ எப்படி போட்டிருக்கானோ அதே மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதாவது நீங்களே பண்ணிக்கலாம். உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்கள். இல்லைன்னா என்னுடைய ஹெல்ப் வேணும்னா நீங்கள்
கேட்டுக்கலாம். அது சின்ன ஒரு நாமினல் காஸ்ட். நான் ஆக்சுவலாக ஃப்ரீயாக தான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்னன்னா அந்த சர்வர் மெயின்டெனன்ஸ்க்காக தான் இந்த சின்ன சின்ன அமௌண்ட் நான் வாங்குறேன். ஸோ நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஒரு ₹100 எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டேன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த கோடை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் கூகுள் பே பண்ணணும். ஐ மீன் சாரி, கூகுள் பே பண்ண அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் கூகுள் பேயில் நீங்கள் பே பண்ணணும். அந்த பே பண்ண அமௌண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. அப்படி அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் மெயிலையும் கோடை நான் அனுப்பிச்சி விட்டுருவேன். நீங்கள் அதை நீங்கள் வந்து போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம், லைக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 கோடை நீங்கள் மெர்ஜ் பண்ணலாம், 4 கோடை நீங்கள் மெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்னென்னா 10 இண்டிகேட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ண முடியும் உங்களால். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரீயான காஸ்ட்லேயே நீங்கள் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் நான் வந்து கோடு தரேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து அந்த கோடை வந்து டெக்ஸ்ட் ஃபைலில் தான் அனுப்புவேன். ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி இன்னும் நோட் பேட் இருக்குல்ல, எடிட் வித் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ், அதை நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபார்மெட்லாம் மாறாமல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த கோடு ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் அப்படியே Ctrl+A கொடுத்து Ctrl+C காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நேரம் என்ன பண்ணுன்னா அந்த பைன் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, பைன் ஸ்கிரிப்டில் போங்க. பைன் ஸ்கிரிப்டில் போயிட்டு நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சேவ் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த கோடு வந்து உங்களுக்கு கம்பைல் ஆகிடும். கம்பைல் ஆகி முடித்த உடனே ஆட் டு சார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் சார்ட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். அவ்வளோதான். இதுதான் ஸ்டெப்ஸுங்க, ரொம்ப சிம்பிள். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தோணுது எனக்கு. நான் இந்த மாதிரி உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் எனக்கு மெர்ஜ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் கோடில் மெர்ஜ் பண்ணி நான் உங்களுக்கு தர்றேன். ஒரு சின்ன ஒரு நாமினல் காஸ்ட் ஒரு ₹50 அந்த மாதிரி தான் நான் சார்ஜ் பண்ணுவேன். நிறையலாம் சார்ஜ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோடை மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்கள் கோடை மெர்ஜ் பண்ணி தரேன்.